பீகாரில் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார் யாத்திரைக்கு பெரும் கூட்டம் கூடி வருகிறது. இதை எதிர்கொள்ள பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும் புதிய தேர்தல் யுக்திகளை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த பெருஞ்செய்தியை தற்போது பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார் யாத்திரையானது பெரும் கூட்டத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த யாத்திரையில் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மீது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை தீவிரமாக முன்வைத்து வருகிறார். ராகுலின் தந்தையும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் பங்கேற்றிருப்பது தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின். பீகாருக்கு சென்று பங்கேற்றது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் ராகுலின் யாத்திரைக்கு கவனம் ஈர்த்துள்ளது. இது இந்தியா கூட்டணியின் முஸ்லிம் மற்றும் யாதவர் ஆதரவு தளத்தை மேலும் பலப்படுத்தக்கூடும் என பீகாரில் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக கவலை கொண்டுள்ளது. பீகாரில் பெரும் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தால் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களும் தமது வாக்குரிமையை இழந்திருக்கக்கூடும் என்று அந்த கட்சியைச் சேர்ந்த உள்ளூர் தலைவர்கள் அஞ்சுகின்றனர். இந்த சூழலில் பாஜக தனது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்களை கொண்டு ஒருங்கிணைந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் நிதிஷ்குமாரின் தூய்மையான மற்றும் நேர்மையான பிம்பம் தேர்தலுக்கு முந்தைய களப்பணியில் எந்த ஒரு பாதிப்பையும் தடுக்கும் என்று பாஜக நம்புகிறது. இருப்பினும் மாநில பாஜக தலைவர் திலீப்குமார் ஜெய்ஸ்வால், துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி மற்றும் மங்கள் பாண்டே ஆகியோர் மீது ஜனசுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் குறிப்பாக ஆம்புலன்ஸ் வாங்கியதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் பாஜகவின் ஊழலற்ற ஆட்சி என்ற பிம்பத்துக்கு சேதம் விளைவித்துள்ளதாக பீகார் பாஜகவினர் கவலை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சவால்களை எதிர்கொள்ள பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் தேசிய செய்தி தொடர்பாளர்களை கொண்டு மாநிலத்தின் 38 மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் 243 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை சென்றடையும் பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் மத்திய மற்றும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் முன்னிலைப்படுத்தி எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை நீர்க்கச் செய்யும் என்று பாஜக கருதுகிறது. இந்த கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் கொடிகளும் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒற்றுமையை வலுவாக முன்னிறுத்துவதன் மூலம் ராகுலுக்கு கிடைத்திருக்கும் ஆதரவு தங்களின் வெற்றி வாய்ப்பை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்று பாஜக நம்புகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் பீகார் அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகரித்து வருவதாக அம்மாநில அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.